காலையில் எழுந்து பார்த்தா எப்போ வேணால் மழை வரலாங்கிற மாதிரி ஒரு கிளைமேட்டு. இந்த கிளைமேட்டுக்கு சூடாக ஏதாவது சாப்பிட்டா நல்லா இருக்குமே அப்படின்னு சொல்லும்போது களி செய்யலாம். அதுக்கு கிரேவிக்கு காராமிக்காய் உரிக்கணும், உரின்னு சொல்லி கொண்டு வந்து கொடுத்தாங்க. வாயை கொடுத்து மாட்டிட்டோமோன்னு சொல்லிட்டு உட்காந்து உரிக்க ஆரம்பிச்சிட்டேன். தாத்தா வந்து இதை புக்கில் படிச்சிருப்பாரு போல். அந்த பேப்பரை கிழிச்சு பேக்கெட்டில் போட்டு எடுத்துகிட்டு வந்தார். இந்த படிச்சுப்பாரு அப்படின்னு சொல்லி கொடுத்தாரு. அந்த காலத்துலலாம் கன்சீவ் ஆன டைமில் டெலிவரி டைம்லலாம் என்னென்ன சாப்பிட்டாங்க, என்னென்ன கீரை சாப்பிட்டாங்கிற மாதிரிலாம் போட்டிருந்தது. அம்மா கிட்ட கேட்டேன், நீங்களும் சாப்பிட்ருக்கீங்களான்னு. இல்லை எனக்கு முன்னாடி ஜென்ரேஷன் சாப்பிட்ருப்பாங்க போலங்கிற மாதிரி சொன்னாங்க. அப்புறம் காராமிக்காய் வீட்டை இருக்க போட்டு வேக வச்சதுக்கப்புறம் ஒரு பேனில் கடுகு, கடலப்பருப்பு, உளுத்தம்பருப்பு, வெங்காயம், கருவேப்பிலை, தக்காளி பழம் போட்டு கொஞ்சம் உப்பு போட்டு நல்லா கொலைய வதக்கிக்கணும். நல்லா வதங்கினதுக்கப்புறம் அதில் மிளகாய் தூள், மஞ்சள் தூள், மல்லித்தூள், கொஞ்சம் கரம் மசாலா ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் கொஞ்சம் தண்ணி சேர்த்து நல்லா கொதிக்க விடுங்க. இது கொதிச்சதுக்கப்புறம் இன்னும் கொஞ்சம் திக்காகும். அந்த ஸ்டேஜில் நம்ம ஆல்ரெடி வேக வச்சுருக்க காயை சேர்த்துக்கலாம். நான் காய் வேகும் போது உப்பு போட்டிருக்கேன். அதனால் இதுக்கு தேவைங்கிற அளவுக்கு உப்பை இந்த ஸ்டேஜில் பார்த்து அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறேன். அவ்வளோதான். இது கிரேவி டைப்லேயும் வராது, அதே சமயம் பொரியல் டைப்லேயும் வராது. காராமணிக்கொட்டை, அவரைக்கொட்டை சீசனில் இந்த கிரேவி அடிக்கடிக்க செய்வாங்க. அது களிக்குனா அதிகமாக செய்வாங்க. இன்னும் கொஞ்சம் ட்ரையாக இருக்க மாதிரி இருக்கும். பட் இதுக்கு எல்லாருக்குமே ரொம்ப பிடிச்ச கிரேவி. ஒரு பக்கம் மழை, ஒரு பக்கம் சூடாக களியை வச்சு சாப்பிட்டு முடிச்சாச்சு. அதுக்கப்புறம் அந்த களி பாத்திரத்தில் கடைசியாக இருக்கிறதெல்லாம் ஒன்று சேர்த்து ஒரு உருண்டை பிடிச்சி, அது அம்மா எப்பவுமே அம்மா தான் சாப்பிடுவாங்க. ஏன்னு கேட்டால் கொஞ்சம் முன்ன பின்ன இருக்கிறத நாம் சாப்பிட்டுக்கலாம், நல்லதை பிள்ளைங்களுக்கு கொடுக்கலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.